வைதிகி, எல்லா திங்ஸ் எடுத்துக்கியா? எடுத்துட்டேங்க. ஓகே. இதான் நீ ஊட்டிக்கு வர வேண்டிய அட்ரஸ், விசிட்டிங் கார்டு. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உனக்கு? வேண்டாங்க, நான் வழியில பாத்துக்கிறேன். ஓகே. செலவுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுக்க. இல்லங்க, நீங்க தான் நாளைக்கு வந்துருவீங்கல்ல, போதும். அப்புறம் முக்கியமான விஷயம் வைதிகி, ஞாபகத்தில் வச்சுக்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நீ வைதிகி இல்லை, வேலைக்காரி. உன் பேர் மைதிலி. ஓகே? மாற மாட்டேங்க. வேலைக்காரிங்கிற பொசிஷன்ல இருந்து என்னைக்குமே நான் மாற மாட்டேன். போதுமா? பஸ் கிளம்ப போகுது, பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் ஏறுமா, எல்லாம் நல்லபடியா இருக்கும். போ. கிளம்பு வைதிகி. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். என்ன சிவராமா, அதிர்ச்சியா இருக்கா? எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, புரியுதா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. என்ன சிவராமா, சௌக்கியமா? சௌக்கியமான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். என்ன, நீ சௌக்கியமா இருந்தா எனக்கு பிடிக்காது. நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஆமா, ஃபேமிலியோட ஊட்டிக்கு உல்லாச பயணம் போறியாமே, எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறேன். என்னை விட உன்னை பற்றி தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் உன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே ஊட்டிக்கு போகிறேன். கூடாது சிவராமா, நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது. நானும் உன்னோட ஊட்டிக்கு வரப்போகிறேன். என்னடா சனியனை தோல்ல போட்டுக்கணும்னு சொல்றானேன்னு பாக்குறியா? நான் முருங்க மரம் ஏறி இருக்கிற வேதா, அவ்வளவு சீக்கிரம் இறக்க மாட்டேன். நீ என்ன பண்ற? ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஏசில ஒரு டிக்கெட் புக் பண்ற. வயசாயிடுச்சு இல்லையா, பஸ்ல எல்லாம் வர முடியாதுப்பா. அப்புறம் ஊட்டியில இருக்கிறதுலேயே பெரிய ஹோட்டலா பார்த்து எனக்கு ஒரு ரூம் போட்டுரு. அப்புறம் அப்பப்போ என்ன வேணுங்கிறத ஊட்டியில் மீட் பண்ணும்போது நான் கேட்டுக்கிறேன், நீயும் செஞ்சிருவ. பட்டுமா? பாய். உங்களுக்கும் வேதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்துடக்கூடாது மாமா. போலாங்க. என்ன பலூன் ஊதிட்டு இருக்கேன்னு பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் பையனுக்கு பர்த்டே. மாமா, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, ஒரு நாள் கூட ஸ்டெத்தாஸ்கோப் எடுத்து நான் பார்த்தே இல்லையே. பலூனாவது ஊதி கொடுங்கண்ணா, அதான் ஊதுறேன். ஆமாம் சிவராமா, மீதியெல்லாம் நீ வீட்டு பக்கமே வரமாட்டே, இப்போ அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கியே, என்ன சமாச்சாரம்? முடியல சார், என்னால் முடியல சார். எல்லா விஷயத்தையும் ராஜேஸ்வரிட்ட சொல்லி நான் பார்க்குறேன் சார். சார், கொத்துற பாம்பு கூட தங்கிட்ட இருக்கிற விஷத்தை காமிச்சுதான் சார் மற்றவங்களை பயமுறுத்தும். ஆனா அந்த பிளட்டி ராஸ்கல் வேதரத்னம் ராஜேஸ்வரி கிட்ட நான் காட்டுற பாசத்தை காமிச்சு என்ன பயமுறுத்துறான் சார். என் நிம்மதியே போச்சு சார். ஏய், ஒன்று செய்ய, வேதாவுக்கு பணத்தை கொடுத்தாவது கட் பண்ணிடு. எவ்வளவு சார் கொடுக்குறது? எவ்வளவு சார் கொடுக்குறது? கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். ஆனாலும் அவனோட தேவை அடங்கல சார். வேணாம் சார், என்னால தாங்க முடியல சார்.
நான் ரகசியம் எல்லாத்தையும் ராஜேஸ்வரிட்ட சொல்லிட்டு போறேன் சார். அப்போ வந்து நிம்மதி கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு நிம்மதி வேணும் சார். என்ன சிவராமா, இது எல்லாத்தையும் ராஜேஸ்வரிட்ட சொல்லிட்டா அவ செத்து போயிடுவா. அப்புறம் உனக்கு நிம்மதி கிடைச்சிடுமா? இது வர்றா, பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் வைரம், இல்லைன்னா அது வெறும் கறி. வாழ்க்கைங்கிறது இந்த பலூன் நினைச்சியா? இது வெடிச்சா காத்து வெளியே போயிடும். ஆனா இந்த பிரச்சனை வெடிச்சா ராஜேஸ்வரி உயிர் போயிடும். எது பெட்டர்? டிசைட். எஸ். ஹலோ கலா, நான் சம்பத் பேசுறேன். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? 1.25 ரூபாய் செலவாகும்னு போனே பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதை பாரு, முக்கியமான விஷயம், அதான் ஃபோன் பண்ணேன். கேள்வி கேட்காம நான் சொல்றது செய். சொல்லுங்க. கீழ் வீட்டு மாதவனை கொஞ்சம் கூப்பிடு. எதுக்கு? இதை பார்க்கலா, என்ன டார்ச்சர் பண்ணாத. மாதவன் அனுப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லணும். மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களா? நான் இப்பதானே சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இதை பாரு, தேவையில்லாம கேள்வி கேட்காத. நேத்துக்கே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவனை கூப்பிட வேண்டியதானே. மாமாவை கூட்டிட்டு வரதுக்கு எதுக்கு 3வது மனுஷன் அனுப்பணும்? ஒண்ணு நீங்க போங்க, இல்ல நான் போறேன். கலா, புரியாம பேசாத. நீயும் நானும் போனா வார்டு பாய்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் டிப்ஸ் கேட்பான். ஆனா மாதவனை யாருக்குமே தெரியாது. அப்படியே கேட்டாலும் அவன் கொடுத்துப்பான். புரியுதா? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது உங்க அப்பாங்க. அவருக்கு செலவு பண்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? கலா, எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல போய் மாதவனை கூப்பிடு. ச்சே, நல்ல மனுஷனை கட்டிக்கிட்டோம். பெத்த அப்பனுக்கு கணக்கு பாக்குறாரு. எதுல கணக்கு பாக்கணுங்கிற விவசாயே இல்ல. இந்த மனுஷன் எப்பதான் திருந்து வர தெரியல. கூப்பிடு, எவ்வளவு நேரமா? கால் வேற போயிட்டே இருக்க. காசு வேஸ்ட் தானே. ஹலோ. மதவன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்க. மதவன், நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். அப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் அப்பா அழைச்சிட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ் மதவன்? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களா? ஆமாம் மதவன், அப்பாவுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? கொஞ்சம் வயசாயிட்டதுனால ஹெல்த் வீக்காக இருக்கா. அதையும் வீட்டில் வச்சு சரியான ஃபுட்டு கொடுத்தா எல்லாம் ஓகே ஆகிடும். மதவன் ப்ளீஸ் மதவன், கொஞ்சம் போயிட்டு வாங்க எனக்காக. சரி. மதவன், கால் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நீங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துருங்க. மதவன் ஈவினிங் பேசுவோம். ஓகே. அப்பா தப்பிச்சேன். ஹாஸ்பிட்டல் செலவு தண்ட செலவு. எவ்வளோ பா? 6 ரூபாய் சார். ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வரட்டுமா? இல்லைங்க, நான் போய் கூட்டு வரேன். வாமா ஜானகி, நல்லா இருக்கியா? ఎవరది? ஜானகியா? బాగున్నావా? நான் நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு உன் புருஷன் வந்திருந்தாரே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஆமாம்மா, என் தேவையெல்லாம் என் புருஷனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன் அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு. என் கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாம போயிடுச்சு. பரவாயில்ல, இது ஒரு தாய் வீடு மாதிரி. நீ எப்ப வேணாலும் வரலாம். ஓகேயா? சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு நாங்க ஊட்டிக்கு போறோம். ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போயிட்டு வாங்க. நீ ஊருக்கு வந்ததும் உன் புருஷனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். சரிம்மா, வரேன். வரேன் மாமா. எல்லாருக்கும் சரி, சொல்லிடுறேன். வரேம்மா. பாத்தியா நீங்க? எவ்வளோ பாச்சு? 26 ஆச்சு சார். 30 ரூபாய் இருக்கு. சில்லற இல்லையா சார்? பரவாயில்ல, வச்சுக்க. தேங்க்ஸ் சார். மாதவா, எனக்காக நீ கணக்கு இல்லாம செலவழிச்சிட்டு வர்ற. இதையெல்லாம் நான் எந்த ஜென்மத்தில் அடைக்க போறனோ? எந்த ஜென்மத்திலும் நீங்க எனக்கு கடன்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாம் சார். நீங்க கொடுத்த பணம் என்கிட்ட தான் இருக்கணும். மாதவா, நான் உனக்கு அப்பாவா இல்லைங்கிற வருத்தத்தை விட
நீ எனக்கு புள்ள மாதிரி நடந்துக்கிறிய, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாப்பா. மாமா அங்கே இருங்க. ஏமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வரீங்க. கடவுளோட அருளால நீங்க நல்லபடியா குணமடைஞ்சு வீட்டுக்கு வரத பார்த்து அங்க இருக்கிற நிறைய பேரோட கண்ணு உங்க மேல பட்டிருக்கோம். கொஞ்சம் இருங்க, நான் போய் உப்பு மிளகாவும் எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, உன் புருஷன் வந்தான்னா ஏண்டி உப்பையும் மிளகாயும் வேஸ்ட் பண்றேன்னு உன்னை திட்டுவாம்மா. என்ன மாமா ஏன் புருஷன்னு சொல்றீங்க? அவர் உங்க புள்ள தானே? புள்ளதான், ஆனா புள்ளையா நடந்துக்கலையே. ஏன் டாக்டர், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நியர்லி 60,000 வரைக்கும் ஆகும்ல? டாக்டர் இவ்வளவு செலவு பண்ணா எங்க அப்பாவை காப்பாத்திடலாமா? முழுசா காப்பாத்திட முடியும்னு சொல்ல முடியாது. நாளை வேணா கொஞ்சம் தள்ளி போடலாம். சம்பத், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. நானும் தெரிஞ்சவங்க எல்லாம் பணம் கேட்டு பார்த்தேன். யாரும் பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க. சரி, தங்கச்சி கிட்ட கேட்கலன்னா தன்மானம் திறக்குது. அது வேற இல்லாம அவளும் இப்ப வேலைக்கு போறதில்ல. சரி, கண்டிப்பா பழைப்பாருன்னு தெரிஞ்சா ஏதாவது காரணம் சொல்லி ஆபீஸ்ல லோன் வாங்க. என்ன சொல்றீங்க? உயிருக்கு போராடிட்டு இருக்கு உங்க அம்மா. சரி, கையில இருந்து 10 காசு வெளியே போடுங்க, தண்ணி ஊத்தலாம். விழப்போற மரத்துக்கு ஏன் வீண தண்ணி ஊத்தணும்? வேஸ்ட் தானே. டாக்டர், ஊறுகாய் பாட்டில் வீட்டுல இருக்கு. அது ஊசி பண்ணா தூக்கி எரிஞ்சிடும்ல. அது வந்து தொட்டுக்கிறதுக்கு உதவுது. ஆனா எங்க அப்பா அதுவும் கிடையாது. அப்புறம் இருக்கு. சம்பத், என்ன பேசுறீங்க? என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றேன். எங்க அப்பாவை காப்பாத்த வேணாம்னு சொல்றேன். டாக்டர், இடிய போற சுவத்துக்கு சுண்ணாம்பு பூசறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. சாப்பாட்டுக்கே செலவு பண்ண யோசிக்கிறேன்னா சாக போறவருக்கு செலவு பண்ணுவேனா? நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு காலம் முடிய போகுதுன்னு கவலைப்படவா, இல்ல நீ காலம் பூரா அவனோட எப்படி வாழ்க்கை நடத்த போறியோன்னு கவலைப்படவா? என்ன மாமா தரையில படுத்துட்டீங்க? மூஞ்சில படுத்தா தானே உங்களுக்கு தூக்கம் வரும். ஒரே அடியா தூங்க போறவன் எதுல படுத்தா என்னம்மா? நான் வீட்டில் தான் இருக்கேன். அம்மா சீக்கிரம் எல்லாரும் வாங்க. வரேன் இருடா, டைம் ஆகுது. வந்துட்டோம்டா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எதுவும் மறக்கலல்ல? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ட்ரெயின் டிக்கெட்ஸ்ல எங்க வச்சிருக்கீங்க? ட்ரெயின் டிக்கெட் பாத்தீங்களா? இந்த ஞாபகம் மறதிக்காக தான் உங்களை கேக்குறேன். ஓ, டேஷ்போர்ட்ல இருக்கு. அக்கா கிளம்பலாம்க்கா, நேரமாச்சு. இருடா. மாமி டெய்லி காலையில வந்து ரமேஷ் போறதுக்கு முன்னாடி டிஃபன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. என்ன? சரிம்மா. அப்புறம் வந்து ஓ, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ முதல்ல கிளம்பு. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு போற. டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ ஆபீஸ பத்திரமா பாத்துக்கோ. ராஜி, சீக்கிரம் வாமா. முத்து, வாட்ச்மேன் வந்தா கூட நீ பகல வந்து வீட்ல இரு. என்ன இந்த ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்கம்மா. என்ன ஜானகி, டைம் ஆச்சு, உட்கார் போலாம். அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. என்னால தான் போய் பார்க்க முடியல. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுல என்னம்மா, போய் ஃபோன் பண்ணிட்டு வா போ. கலா,
ஜானகி இன்னைக்கு ஊட்டிக்கு போறல்ல? ஆமா மாமா. ஜானகிக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுமா. ம். ஜானகி டைம் ஆச்சுமா. என்னன்னு தெரியல மாமா. ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்கு. ஊட்டிக்கு போறதுக்குள்ள கடைசியா ஒரு தடவை பேசலான்னு பார்த்தேன். ஓ ஷிட். ஜானகி என்னம்மா அப்பா கிட்ட பேசிட்டியா? இல்லங்க, லைனே கிடைக்கல. எங்கேஜ்டாவே இருக்கு. பரவாயில்லம்மா, வா அந்த வேலை பேசிக்கலாம். ஏறு. வரேன் மாமி. போயிட்டு வாமா. பை ரமேஷ். பை பை. பை ரமேஷ். Bye, பை. பரத். நல்லபடியா போயிட்டு வாங்க. வந்துரும் அண்ணி. ஜாகிரதடா. சரிக்கா. அன்னத்தூது சுமந்ததோ தமயந்தி மாங்கல்யம், சாபம் சுமந்து கனத்ததோ சகுந்தலை மாங்கல்யம், சிலம்பின் அதிர்வில் சிவந்ததோ கண்ணகி மாங்கல்யம், கானல் வரியில் மிதந்ததோ மாதவி மாங்கல்யம், நெஞ்சுக்கு நினைவே மாங்கல்யம், நீருக்கு அலையே மாங்கல்யம், அன்புக்கு சிறையே மாங்கல்யம், ஔவைக்கு தமிழே மாங்கல்யம், புதுவானந்தம் இது ஆரம்பம், அதன் அடையாளம் ஒரு மாங்கல்யம், மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம், உறவின் பாலமா உயிரின் நாளமா சுவாச வாசமா மாங்கல்யம்.